இது அவருடைய வாகனம் தான் தெரியுது. ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வேறு வாகனமாக இருந்தால் மக்கள் அங்கே நின்று இருக்க மாட்டாங்க. இது விஜய் வாகனம்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்புறம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது விஜய் வண்டி கிராஸ் பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், பள்ளிக்கூடம் வேறு லீவு, ஆமாம், அவருடைய ரசிகர்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு ஒரு டாட்டா கூட காமிக்காம கார் வேகமாக போகுது. இப்போ அந்த நின்றுட்டு இருந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தவரை பார்க்க முடியல, இனி எப்போ வர போகிறாரோ இது இருக்கும் இல்லையா, சாதாரணமாக இயல்பாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா, கிடைச்ச வண்டிகளில் ஏறி போகிறாங்க. எப்படி போனாங்க? அங்கே போகிற டவுன் பஸ்ஸு, இருசக்கர வாகனம், ஷேர் ஆட்டோ, இந்த காய்கறி வண்டி ஏற்றிட்டு போகிற குட்டியான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கும் நாமக்கல்லுக்கும் இடைப்பட்ட கிராமங்களிலிருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ இவருடைய வாகனம் திருக்காம்புலியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நிற்கிது. சாயந்தரம் 6:15 மணி ஆகிடுது. அங்கேயும் கூட்டம் நிற்கிது. வழிநடுக கூட்டம் இருக்கு இல்லையா, நிற்கிது. அங்கேயாவது அவர் கண்ணாடி இறக்கி டாட்டா காமிச்சிருந்தா அந்த கூட்டம் அங்கேயே நின்று இருந்திருக்கும். அங்கேயும் என்ன பண்ணிட்டார்னா, வேனுக்குள்ளே இருந்த லைட்டை போட்டு டாட்டா காமிச்சிருக்கணும். இவ்வளோதான் செய்ய வேண்டியது. லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க.